பொங்கல் பண்டிகை பொருட்கள் வாங்குவதற்காக தாம்பரம் சண்முகம் சாலையில் ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். நாடு முழுவதுமே பொங்கல் பண்டிகை களை கட்டிருக்கிறது. தற்போது தாம்பரம் சண்முகம் சாலை எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விவரிங்க. வணக்கம். நாளை தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதையொட்டி முக்கிய மார்க்கெட் பகுதியில் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை புறநகர் பகுதியில் முக்கியமான ஒரு வர்த்தக பகுதியான தாம்பரத்தில் மாலை முதல் அதிக அளவு மக்கள் பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். தாம்பரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த அனைவரும் தற்போது தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் இருக்கின்ற சண்முகம் சாலையில் குவிந்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் பொருட்கள் வாங்குவதற்காகவும் கரும்பு, மஞ்சள் போன்ற பொருட்கள் வாங்குறது, பொங்கலுக்காக புது துணிகள் எடுப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது தாம்பரம் சண்முகம் சாலை, அப்துல் ரசாக் சாலை, முத்துரங்கம் சாலை பகுதியில் இருக்கின்ற கடைகளில் குவிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் மார்க்கெட் பகுதி முழுவதுமாகவே மனித தலைகளாக காணப்படுகிறது. இந்த மார்க்கெட் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பொதுமக்கள் தற்போது அந்த பகுதியில் குவிந்திருப்பதால் கடுமையான ஒரு நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் காவல் நிலையம் தேர்வில் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதிக அளவு கூட்டமானது தற்போது வந்திருப்பதன் காரணமாகவும் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு பொதுமக்கள் பொருட்களை வாங்கி சென்றதன் காரணமாகவும் பல தெருக்களில் தற்போது கடுமையான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உற்சாகமாக வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி ஏராளமான கூட்டம் ஒரே நேரத்தில் தாம்பரம் பகுதியில் வந்ததால் அந்த மார்க்கெட் பகுதியே தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த பெரிய கடைகள் மட்டுமல்லாது நடைபாதை கடைகளில் வியாபாரம் களை கட்டி இருக்கிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவையான துணிகள் மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு பூஜை செய்ய பொருட்கள் வாங்குவதற்காகவும் அதுபோல கரும்புகள், மஞ்சள் வாங்குவதற்காகவும் கூட்டமாக அந்த பகுதியில் பொருட்களை தற்போது வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் மார்க்கெட் பகுதி களை கட்டி இருக்கிறது. தொடர்ந்து மக்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் போலீசாரை அந்த பகுதியில் பாதுகாப்புக்கு நிறுத்தி இந்த கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தற்போது நிலவரப்படி தாம்பரம் மார்க்கெட் பகுதி முழுவதுமாகவே ஒரு கடும் கூட்டம், பொங்கல் விற்பனை களை கட்டி காணப்படும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.